காப்பாற்றுறதுனா நல்ல பேர் எடுத்து அதை காப்பாற்றிக்கிறது, தக்க வச்சுக்கிறதுனா கடைசி வரைக்கும் இதில் மாதத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் பண்ணி தக்க வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்கன்னா இது வந்து நான் வந்து தக்க வச்சுக்கிட்டது. நான் தான் ஒரு 8 மாத காலமாக எவ்வளோ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் ஃபோன் போட்டு கேட்டாங்க, இது பண்ணாது இல்லை சார் இப்போதைக்கு பிரேக்கில் இருக்கிறேன், நான் ஃபார்முக்கு வரும்போது நானே பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒரு தக்க வச்சுக்க தெரியாத ஒரு மனிதர். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான், சின்ன கல்லை போட்டு பெரிய கல் எடுக்கணும்னுவாங்க. ஒரு சின்னோண்டு பால் தான் 7 ஸ்டோன் 7 கல் அடிக்கிருப்பாங்க, அதை வந்து ஒரு சின்ன பால் வச்சு அடித்தாலே அந்த 7 ஸ்டோன் கலையும். அது மாதிரி தான் ஒரு சின்ன கல்லை வச்சு பெருசாக எது வேணால் சாதிக்கலாம். என் வாய் திறமையை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். அது மாதிரி அவர் ஏதோ பண்ணுறாரு இப்படின்ற நல்ல விஷயம். நான் இது வரைக்கும் அவர் வீடியோலாம் அந்த அளவுக்குலாம் பார்த்ததே இல்லை, நான் படமே பார்க்குறது இல்லைன்ற. இப்போ இது அப்படி இருக்க சொல்ல வளர்றாருன்னா நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்மளுக்கு ஒரு ஜாக் அடிச்சிச்சு, அந்த ஜாக் இந்த வயசில் இவருக்கு அடிச்சிருக்கு. ஆனால் அவர் அதை தக்க வச்சுக்க தெரியாமல் சூர்யா போட்டு நோண்டுறது, ஜிபி முத்தம் போட்டு நோண்டுறது, கண்டவங்கள கண்டமேனி பேசுறது. சூர்யா அவரை பற்றி என்ன சொல்லிட்டாரு? வாட்டர் மிலானே நான் தான் இது பண்ணேன், என்னால் தான் வைரல் ஆச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கஜினி படம் ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை இவர் வந்தால் சொல்கிறாரு இவர்? சார் ஓப்பன் டக்காக சொல்லணுன்னா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கெல்லாம் முட்டாள்.